பார்த்தீங்களா, ஒரு நாள் மழை காற்றுல இப்படி சாஞ்சு போச்சு நெல். நல்லா நின்றுக்கிட்டு இருந்த நெல் இப்படி சாஞ்சு போச்சு பாருங்கள். இதனால் என்னென்னா, நமக்கு அறுக்கக்கூடிய நேரம், மிஷினில் அறுக்கக்கூடிய நேரம் வந்து கூடுதலாக போகும். நெல்லுலாம் கொஞ்சம் கீழே கொட்டிடும். அப்படியே அடிநிலை இருக்கிற நெல் அப்படியே கொட்டிடும். திரும்ப மழை பெஞ்சதுன்னா அப்படியே முளைக்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா எப்படி சாஞ்சிருக்கு பாருங்கள். சாயும் போது விவசாயிகளுக்கு நட்டம், ரொம்ப நட்டம். எவ்வளோ பாதிப்பு பாருங்கள். மேற்கொண்டு மழை வந்ததுன்னா ரொம்ப பாதிச்சு போயிடும். நிறைய முளைக்க ஆரம்பிச்சிடும். விவசாயிகள் இதையெல்லாம் தாண்டி தான் உற்பத்தி பண்ண வேண்டியதாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ நஷ்டம் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து நெல் மட்டும் விளைஞ்சி சாப்பாடு, ரைஸுக்கு அரிசிலாம் வாங்கி சாப்பிட்றீங்க. விவசாயியோட கஷ்டத்தை நாங்கள் வீடியோ போகும்போது வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க. விவசாய சேனல் போட்டாலே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் பார்த்தா தானே விவசாயிகளுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி விளைஞ்ச நெல் எப்படி சாஞ்சு போச்சு பாருங்கள். பச்சையாக இருக்குன்னு கடை 20 நாள் 15 நாளுக்கு மேலே தான் ஆகும் அறுவடை. நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்கும் போது நீங்கள் விவசாயத்தை பார்க்கணும். நீங்கள் வந்து விவசாயம் பார்த்தா தான் நாங்கள் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு நெல் உற்பத்தி பண்ணி அரிசியாக்கி தரோங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வீடியோவில் விவசாயம் சம்மந்தமாக போடக்கூடிய வீடியோக்களை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அன்றாடம் 3 வேளை சாப்பிடக்கூடிய உணவுகள் அத்தனையும் விவசாயிகளுடைய உழைப்புலேருந்து வர்றது. பாருங்கள் விவசாயிகளுடைய கஷ்டத்தை பாருங்கள். ஒரு நாள் மழை காற்றுலேயே இப்படி சாஞ்சு போச்சுங்க. பாருங்கள் இதெல்லாம் பூச்சி அடித்து அதெல்லாம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்களா அந்த விவசாயியோட நிலைமையா? பாருங்கள் எப்படி போச்சு. இப்போ அடியில் இருக்கிற நெல்லாம் வராது. மிஷினை அறுக்கிறதுக்கு கூடுதல் நேரம் ஆகும். மிஷினை அறுக்கிறதுக்கு கூடுதல் நேரம். பாருங்க எல்லா பாதிப்புகளையும் தாண்டி தான் உங்களுக்கு வந்து நாங்கள் உணவுக்கு உழைச்சி கொடுக்குறோம். எத்தனை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் எப்படி பாதிக்குது பாருங்கள். சரியான கொள்முதல் விலையும் இல்லை எங்களுக்கு. பார்த்தீங்களா இதில் வந்து இப்போ தொடர்ந்து ஒரு நாள் மழை தொடர்ந்து பெஞ்சதுன்னா சுத்தமாக வாஷ் அவுட்டு, கம்ப்ளீட் வாஷ் அவுட். விளைய வைக்கிற விவசாயி என்றைக்குமே நஷ்டம் அடைஞ்சிட்ருக்கான். வாங்கி எங்கள்கிட்டருந்து விவசாயிகிட்டேருந்து வாங்கி அரிசியாக்கி அதை விற்கக்கூடிய வியாபாரி நல்லா லாபமாக அடித்து அவன் ஏசி காலையில் அதெல்லாம் போயிட்டுருக்கான். விவசாயி எந்த இது பண்ணுறோன்னு சொல்லுங்கள். ரொம்ப பாதிப்பு.
இயற்கை மாற்றம் வந்தால் எங்களுக்கு தான், விவசாயிகளுக்கு தான் அடி. நெல் விற்கும்போது பிரச்சனை, நடவு நடும்போது பிரச்சனை, நடவுக்கு ஆள் இல்லை, விவசாய களை பறிக்க ஆள் இல்லை. கடைசி வரைக்கும் சாஞ்சு போச்சு.